முக்கிய செய்திகள். சாதிவாரி கணக்கெடுப்பை தடுக்கும் மோடியின் திட்டம் பலிக்காது என ராகுல் உறுதி. உடனடியாக நடத்த பாஜக கூட்டணியில் உள்ள சிராக் பாஸ்வானும் வலியுறுத்தல். பரபரப்பை ஏற்படுத்திய நடிகைகளின் பாலியல் குற்றச்சாட்டுகள். சிறப்பு விசாரணை குழுவை அமைத்தது கேரள அரசு. நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அரசு வேடிக்கை பார்க்காது. நடிகர் நாகார்ஜுனா கட்டடங்கள் இடிப்பு குறித்து ரேவந்த் ரெட்டி விளக்கம். வணக்கம். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி, இப்போதைய அரசு அதனை நடத்த தவறினால் அடுத்து வரும் அரசு அதனை நிச்சயமாக மேற்கொள்ளும் என்று கூறியுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு மூலம் இடஒதுக்கீட்டை மத்திய அரசு அமல்படுத்த வேண்டும் என காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. அண்மையில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தின் போது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த உத்தரவிடப்படும் என காங்கிரஸ் அறிவித்தது. இந்நிலையில் இந்தியா டுடே பத்திரிகை மேற்கொண்ட கருத்து கணிப்பில் 74% மக்கள் சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதனை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள திரு ராகுல் காந்தி, விரைவில் 90% மக்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை ஆதரிப்பார்கள் என கூறியுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர், அதனை தடுத்து நிறுத்தலாம் என்ற பிரதமர் திரு மோடியின் திட்டம் பலிக்காது என கூறியுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்றும் தெரிவித்துள்ள திரு ராகுல் காந்தி, தற்போதைய அரசு இதனை செய்ய தவறினால் அடுத்து வரும் பிரதமர் சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு உத்தரவிடுவார் என்றும் கூறியுள்ளார். இதனிடையே தேசிய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் என மத்திய உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வானும் வலியுறுத்தியுள்ளார். பாஜகவின் கூட்டணி கட்சியான லோக் ஜனசக்தி கட்சியின் ராம்விலாஸ் பாஸ்வான் பிரிவு தலைவராக நேற்று தேர்வு செய்யப்பட்ட அவர் சாதிவாரி கணக்கெடுப்பை தமது கட்சி வலிமையாக ஆதரிப்பதாக கூறினார். அப்போதுதான் மத்திய, மாநில அரசுகளின் திட்டங்களின் பயன்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உரிய முறையில் சென்றடையும் என்று திரு சிராக் பாஸ்வான் தெரிவித்தார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கூட்டணி கட்சியே வலியுறுத்தி இருப்பதால் பாஜகவிற்கு நெருக்கடி அதிகரித்துள்ளது. கேரள திரைத்துறையில் நடிகைகளால் முன்வைக்கப்படும் பரபரப்பு குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரிக்க ஐஜி தலைமையில் பெண் IPS அதிகாரிகளை உள்ளடக்கிய 7 பேர் கொண்ட குழுவை அமைத்து முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் உத்தரவிட்டுள்ளார். 2017ஆம் ஆண்டு தென்னிந்தியாவின் முன்னணி நடிகை ஒருவர் பாலியல் ரீதியாக தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து மலையாள திரையுலகில் பாலியல் துன்புறுத்தல் மற்றும் பாலின சமத்துவமின்மை உள்ளதா என கண்டறிய முன்னாள் நீதிபதி திருமதி ஹேமா தலைமையில் குழு ஒன்றை அமைத்த கேரள அரசு 2020ஆம் ஆண்டு அறிக்கையையும் பெற்றது. ஆனால் 4 ஆண்டுகளாக அந்த அறிக்கை ரகசியமாக வைக்கப்பட்டிருந்த நிலையில் RTI மூலம் பெறப்பட்ட தகவல்கள் திரையுலகில் புயலை கிளப்பியுள்ளன. ஒட்டுமொத்த மலையாள திரையுலகம் மீது பழி போடும் வகையில் அந்த அறிக்கை உள்ளதாக கூறியிருந்த நடிகர் சித்திக் தற்போது பாலியல் புகார் காரணமாக நடிகர் சங்க பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து விலகியுள்ளார். தாம் +2 படிக்கும் சிறுமியாக இருந்தபோதே படவாய்ப்பு தருவதாக கூறி சித்திக் பாலியல் தொல்லை கொடுத்ததாக அவர் மீது நடிகை ஒருவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ள நிலையில் பதவி விலகுவதாக நடிகர் சித்திக் அறிவித்துள்ளார். தமிழ் பட நடிகர் ஒருவர் மீதும் அந்த நடிகை குற்றம் சாட்டியிருப்பது கோடம்பாக்கத்தில் புயலை கிளப்பியுள்ளது. இதனிடையே மேற்கு வங்க நடிகை அளித்த பாலியல் புகாரின் பேரில் கேரள அரசின் கலாச்சித்ரா அகாடமி தலைவர் ரஞ்சித் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இந்நிலையில் நீதிபதி ஹேமா கமிட்டி அறிக்கை மீது நடவடிக்கை எடுக்க புகார்களோ அல்லது உரிய ஆதாரமோ இல்லை என கூறி வந்த கேரள அரசு எதிர்க்கட்சிகள் மற்றும் பொதுமக்களின் அழுத்தத்துக்கு அடிபணிந்துள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க ஐஜி தலைமையில் 4 பெண் அதிகாரிகள் உள்பட 7 பேர் கொண்ட சிறப்பு விசாரணை குழுவை அரசு அமைத்துள்ளது. தங்களுக்கு இழைக்கப்பட்ட துன்புறுத்தல், பாலியல் தொல்லை குறித்து நடிகைகள் பேட்டியளித்தாலும் புகார் அளிக்க முன்வராததால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த விவகாரங்களில் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க உரிய பணிகளை சிறப்பு குழு மேற்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ள தெலுங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி, அதன் காரணமாகவே நடிகர் நாகார்ஜுனாவிற்கு சொந்தமான கட்டடங்கள் இடிக்கப்பட்டதாக கூறினார். ஹைதராபாத் புறநகர் பகுதியான மாதாப்பூரில் திம்மடி குண்டா ஏரியின் ஆக்கிரமிப்புகளை ஐதராபாத் பேரிடர் மீட்பு, இயற்கை அரண்கள் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு முகமை அதிகாரிகள் அகற்றினர்.
அங்கு பிரபல நடிகர் நாகார்ஜுனா என் கன்வென்ஷன் எனும் பெயரில் திருமண மண்டபங்கள் மற்றும் வணிக வளாகங்கள் கட்டியுள்ள நிலையில் அதனை ஆய்வு செய்த அவர்கள் சுமார் 3.5 ஏக்கர் வரை ஏரி நிலத்தை என் கன்வென்ஷன் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கூறி அந்த கட்டடங்களை இடித்தனர். இதையடுத்து ஹைதராபாத் உயர்நீதிமன்றத்தில் நாகார்ஜுனா அவசர மனு தாக்கல் செய்த நிலையில் கட்டடங்களை இடிக்க தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் இது குறித்து கருத்து தெரிவித்த திரு ரேவந்த் ரெட்டி, மக்கள் பிரதிநிதிகளான தங்களால் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறியுள்ளார். அதனால்தான் இடிப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவித்த அவர், நகரின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் முக்கிய நீர்நிலைகளில் கழிவுநீர் கலப்பது கவலை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். எந்தவிதமான அழுத்தத்திற்கும் அடிபணிய மாட்டோம் என்ற திரு ரேவந்த் ரெட்டி, ஆக்கிரமிப்புகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். ஆக்கிரமிப்புகளை அகற்றும் விவகாரத்தில் சமரசத்திற்கு இடமே இல்லை என்றும் இதுபோன்ற செயல்களை அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது என்றும் அவர் கூறியுள்ளார். 143 தொன்மையான முருகன் கோவில்களில் 50 கோடி ரூபாய் மதிப்பில் திருப்பணிகள் மேற்கொள்வது உட்பட 21 தீர்மானங்கள் முத்தமிழ் முருகன் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் பெருமையை உலகில் உள்ள முருக பக்தர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பழனியாண்டவர் கல்லூரியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு 2 நாட்கள் கோலாகலமாக நடைபெற்றது. லட்சக்கணக்கானோர் கலந்து கொண்ட இந்த மாநாட்டில் ஜப்பான், மலேசியா, மொரிஷியஸ், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளில் இருந்தும் ஏராளமானோர் பங்கேற்றனர். மாநாட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கரகாட்டம், மயிலாட்டம், பரதநாட்டியம், சிறுவர்களின் பக்தி பாடல்கள் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை பக்தர்கள் கண்டுகளித்தனர். மாநாட்டின் நிறை நாளான நேற்று ஆன்மீக சேவையாற்றி வரும் 16 பேருக்கு தங்கப்பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. சுமார் 3 லட்சம் பேர் பங்கேற்ற மாநாட்டை சிறப்பாக நடத்திய அமைச்சர் திரு சேகர் பாபுவிற்கு ஆதீனங்கள் சார்பில் ஆன்மீக செம்மல் பட்டம் வழங்கப்பட்டது. தமிழ் மாநாட்டை நடத்தி இருப்பது சிறப்புக்குரியது. அதற்காக அனைவருமே அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தலைமையில் செயல்பட்ட அறநிலையத்துறையின் பணிகளை பாராட்டி அவரை ஆன்மீக செம்மல் என்று பாராட்டினோம். மாநாட்டில் சித்த மருத்துவத்தை தமிழர் சித்த மருத்துவம் என அழைப்பது உள்ளிட்ட 21 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முருகன் கோவில்களில் பணியாற்றும் அர்ச்சகர்கள், ஓதுவார்கள் உள்ளிட்டோரில் ஆண்டுதோறும் 10 பேரை தேர்ந்தெடுத்து விருது வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அறுபடை வீடுகளில் முருக பக்தி இலக்கியங்களை மையப்படுத்தி திருவிழாக்கள் நடத்தவும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நேற்று மாநாடு நிறைவடைந்த நிலையில் வரும் 30ஆம் தேதி வரை கண்காட்சி அரங்கை பொதுமக்கள் காலை 8:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை இலவசமாக பார்வையிடலாம் என திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் திருமதி பூங்கொடி அறிவித்துள்ளார். மேகதாது அணை பற்றி கர்நாடக துணை முதலமைச்சர் திரு சிவக்குமார் அரசியலுக்காக பேசுவதாக தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார். திருமுருக கிருபானந்த வாரியார் 119வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு காட்பாடியை அடுத்த காங்கேயநல்லூரில் உள்ள நினைவு மண்டபத்தில் அவரது சிலைக்கு திரு துரைமுருகன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நந்தன் கால்வாய் திட்டம் இந்த ஆண்டு முழுமை பெறும் என்றார். மேகதாது அணை கட்டுவோம் என திரு சிவக்குமார் கூறியது பற்றிய கேள்விக்கு அவர் அரசியலுக்காக பேசிக் கொண்டிருப்பதாக திரு துரைமுருகன் பதிலளித்தார். சொல்லி அழுத்து போயிட்டேன். அவங்க ஏதாவது சொல்லுமே போகிறாங்க கொடுங்க. அதனால ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அவங்க பாலிட்டிக்ஸுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் அதை பற்றி அதிகமாக பேச விரும்பலை. காவிரி பிரச்சனையில் தமிழ்நாடும் கர்நாடகாவும் விரைவில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று திரு தேவகவுடா பேசியது பற்றி குறிப்பிட்ட திரு துரைமுருகன், இந்த விவகாரத்தில் ஆதியிலிருந்தே நல்ல எண்ணம் இல்லாதவர் அவர் என்பதாக விமர்சித்தார். எம்ஜிஆர் நாணய வெளியீட்டு விழாவிற்கு பிரதமர் திரு மோடியை அழைத்திருந்தால் அது மதவாத நிகழ்ச்சியாக பேசப்பட்டிருக்கும் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் திரு ராஜு கூறியுள்ளார். எம்ஜிஆர் நினைவு நாணயத்தை பிரதமருக்கு பதிலாக எடப்பாடி திரு பழனிசாமி வெளியிட்டதால் அவரது புகழ் காஷ்மீர் மக்களுக்கு தெரியாமல் போய்விட்டதாக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலளித்த திரு பழனிசாமி, வரலாறு தெரியாமல் அண்ணாமலை வாய்க்கு வந்தபடி பேசி வருவதாக சாடினார். இந்நிலையில் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய செல்லூர் திரு ராஜு, எம்ஜிஆரின் நாணய வெளியீட்டு விழாவிற்கு திரு மோடியை அழைக்காதது குறித்து விளக்கம் அளித்தார். புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பொறுத்தளவுக்கு
ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட தலைவர், எல்லா மதத்திற்கும் சொந்தக்காரர், எல்லா இனத்திற்கும் சொந்தக்காரர். அதனால அவரை கூப்பிட்டு பாரதிய ஜனதா தலைவர்களை கூப்பிட்டு இருந்தால் வந்திருப்பார்கள். அவர் வந்து கலந்திருந்தார்னா அது மதவாதமாக பேசப்படும். பணம் கொடுத்தும் தேர்தலில் திரு அண்ணாமலையால் வெற்றி பெற முடியவில்லை என செல்லூர் திரு ராஜு கூறினார். பாஜக ஆளும் மாநிலங்களில் அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனைகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், மதுரையில் அமைய உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நிதி அளிக்க மத்திய பாஜக அரசு காலம் தாழ்த்தி வருவதாக குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் நடைபெற்ற காற்றாடி திருவிழாவின் இறுதி நாளான நேற்று 3 பட்டங்கள் மட்டுமே பறந்ததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். சின்ன வீராம்பட்டினம் ஈடன் கடற்கரை பொழுதுபோக்கு மையத்தில் சர்வதேச காற்றாடி திருவிழா 3 நாட்களாக நடைபெற்றது. இதில் பிரான்ஸ், ஜெர்மனி, தாய்லாந்து, மலேசியா, சுவிட்சர்லாந்து, வியட்நாம் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட பட்டம் விடும் வீரர்கள் தாங்கள் தயாரித்த பல வண்ண காற்றாடிகளை பறக்கவிட்டனர். முதல் நாளில் 50க்கும் மேற்பட்ட காற்றாடிகள் பறந்த நிலையில் நேற்று முன்தினம் இந்த எண்ணிக்கை 20ஆக குறைந்தது. இந்நிலையில் நிறைவு நாளான நேற்று மாலை ஏராளமான வெளிமாநில சுற்றுலா பயணிகளும் ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் காற்றாடி திருவிழாவை காண குவிந்தனர். இதனால் வீராம்பட்டினம் அரியாங்குப்பம் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நூற்றுக்கணக்கான கார்களும் இருசக்கர வாகனங்களும் வரிசை கட்டி நின்றதால் போக்குவரத்தை சீர் செய்ய முடியாமல் காவல்துறையினர் திணறினர். இதனிடையே ஈடன் கடற்கரையில் 3 காற்றாடிகள் மட்டுமே பறந்ததால் சுற்றுலா பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். சமூக வலைதளம் மூலம் விளம்பரம் செய்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் 100 ரூபாய் கட்டணம் வசூலித்ததாக பார்வையாளர்கள் தெரிவித்தனர். விதவிதமான காற்றாடிகளை எதிர்பார்த்து வந்த தங்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியதாக அவர்கள் கூறினர். மீண்டும் முக்கிய செய்திகள். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அதனை தடுக்கும் மோடியின் திட்டம் பலிக்காது என கூறியுள்ளார். மலையாள திரைப்படத்துறையில் பரபரப்பை ஏற்படுத்திய நடிகைகளின் பாலியல் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க 7 பேர் கொண்ட சிறப்பு விசாரணை குழுவை கேரள அரசு அமைத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.